கல்லாப்பட்டி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இனி நம்ம பார்க்க போற காணொளி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தேசிங் ராஜா 2 படத்தின் திரைமசனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? கதை இருக்கா இல்லையா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவன் ஒரு வினோதமான கண்டு என்ன பண்ணுவான்னு தெரியாது. மொத்தத்துல ஒரு பிளான் தான் வச்சிருக்கீங்க. இந்த திரைப்படத்துல நடிகர் விமல், பூஜிதா, ரவி மரியான், வையாபுரி, சிங்கம்புலி, சாம்ஸ், மொட்டோ ராஜேந்திரன், புகழ் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு பி ரவிச்சந்திரன். இந்த திரைப்படத்தோட இசை வித்யாசாகர். இந்த திரைப்படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எழில் அவர்கள். இந்த திரைப்படத்துல கதைன்னு கேட்டா கதை என்ன இருக்கு, கதைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு டைரக்டர் ஒன்று இருக்கிறதே. டைரக்டர் ஒரு சீனியர் டைரக்டர் எழில் அவர்கள். கதை எங்கன்னு கேட்டா, சார் அந்த கதையை தான் நான் தேடி நிற்கிறேன் அப்படின்னு டைரக்டர் சொல்றாரு. மக்கள் ஒரு பக்கம் இந்த திரைப்படத்தை தேசிங் ராஜா 2 அப்படின்னு சொல்லும்போது தேசிங் ராஜா படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனர் அடிச்சுன்னு எல்லாம் ஒருத்தர் விமல் நல்லா பண்ணியிருப்பாரு, சிங்கப்பூலிக்கிறாரு, நிறைய காமெடி ஆக்டர்கள், நட்சத்திர பட்டாலுமே உள்ள இருக்கு அப்படின்னு போய் இந்த திரைப்படத்தை ஒரு ஆர்வமா உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் ஆர்வமா பார்க்குறாங்க. டெங் 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 ஷூ சார் சார் ஷூ ஷூ சரி. இந்த பக்கம் ஒரு பக்கம் தியேட்டரில் போனால் ஜனங்க ஆடியன்ஸ் இருக்கா பார்க்கலாம். ஷூ ஈ ஓடுது சார். ஏசி தியேட்டருக்குள்ள ஈ வருது. ஏன் தியேட்டர்ல கூட்டமே இல்லை? எப்படி கூட்டம் இருக்கும்? டைரக்டர் எழுதின கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். டைரக்டர் ஒரு பக்கம் தூக்கி போடுங்க, கதை. அந்த கதையை தான் மீதி ஆடியன்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு குப்பையை கீழே போட்டு, இல்லை நம்ம கையில் ஏதாவது மொபைல் ஒன்று போட்டால் கீழே அப்படியே தேடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த கதையை ஆடியன்ஸ் கீழே குனிஞ்சு தேடுறாங்க கதையை. ஆனால் இங்கே இல்லையே. ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர்கள் பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் நடிப்பு தாங்க முடியல. பா சிரிக்க வைக்க முயற்சி பண்றாங்க சார், கடைசி வைக்க முயற்சி பண்ண முடியல. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் போய் செகண்ட் ஹாஃபாவது நம்மளை ஆடியன்ஸ் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்களோ அப்படின்னு பார்த்தா, கடைசி வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் அவங்களோட முயற்சி மட்டும்தாங்க நடக்குது. ஆடியன்ஸுங்க சிரிச்ச மாதிரியே இல்லை. அப்படிதான் திரைப்படத்தில் இருக்குது. சரி, நடிகர் விமல் உணத்தை கூட ஒரு ஃப்ரெண்டு சொல்றான், டேய் மச்சான், நடிகர் விமல் வந்துட்டாரா, இந்த படத்தில் விமல் கண்டிப்பாக ஒரு ரீஎன்ட்ரி ஆவார் அப்படின்னு சொல்லி இது பண்ண. அந்த பக்கத்துக்கு நம்ம சொல்கிறான், விமல் வருவான் பார்த்து எங்கே வரான், அவன் இன்னத்துக்கு கிளிக்க போகிறான், ஒன்றுமே கிளிக்கலையே அப்படின்றான் விமல். ஏன்னா அவரோட மேக்கப்போட சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டு, எத்தனோ திரைப்படம் பார்த்துருப்பாரு, நடிச்சிருக்காரு அவரே. அந்த திரைப்படம் நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு மேக்கப் இருக்கா, நம்ம மேக்கப் நல்லா பண்ணியிருக்காங்களா, அந்த மேக்கப் நல்லா போட்டு லைட்டிங்கில் அந்த மேக்கப் இருக்கா இல்லையான்னு ஒரு ஹீரோவாக மானிட்டரை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. அவரும் தவறிட்டாரு. மேக்கப்பில் முகத்தில் நல்லாவே இல்லை, லைட்டிங் அந்த இடத்துல இல்லை, மேக்கப் போட்ட ஜிட்டு தெடியாக தெரிதுன்ட்டு கதாநாயகி அந்த சரி யாராக இருந்தாலும் எல்லாரும் தெடியாக தெரிதுன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் டைரக்டர் எழில் அவருக்கு தெரியல. எழில் அவருக்கு என்னன்னா, புதுசாக படத்தை டைரக்டர் பண்ண எப்படி இருப்பாங்க, அவங்களே கூட நல்லா ஜெயிச்சிருவாங்க. ஆனால் டைரக்டர் அவர்களுக்கு வயசாயிடுச்சு. ஆனால் அவர் மறுபடியும் இப்போதான் மனசில் 18 வயசு 20 வயசு நினச்சிட்டு நினைக்கிறேன். முதல் திரைப்படம்னு நினைக்கிறேன். அதனால்தான் இந்த குறையெல்லாம் அவர் பார்க்கல டைரக்டர். என்ன போகும், என்னத்த சொல்றது. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, கதாநாயகன் விமல், ஒரு போலீஸ் அதிகாரி, இன்ஸ்பெக்டர். ஆப்போசிட் டாஷனில் இருக்கிறது லேடிஸ் போலீஸ் அதிகாரியாக வர்றது புகழ். அந்த புகழ் ஒவ்வொருத்தரும் கையில் கடிச்சாங்கன்னா அவர் மூங்கியே போட்டு குத்திடுவாங்க. நம்ம வெறுப்பேற்றுற மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்திக்கிட்டே நமக்கு ஆடியன்ஸ்ல வெறுப்பு வருது. டைரக்டர் கவனிக்கலையா, இல்லை டைரக்டர் பேச்ச இவர் கேட்கலையா,
டேரக்டர் இப்போ படத்தோட தயாரிப்பாளர் கண்டிப்பாக அவருக்கு தேவையான ஃபுல் பேமெண்ட் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிப்பாரு. அப்படி கத்துறாருன்னு தெரியலையே, வெறுப்பத்துற மாதிரி ஆடியன்ஸுங்க. லேடிஸ் போலீஸ் எதுக்கு முழுசா போட்டாரு? இதை வேற கன்றாவே நடிச்சிருக்காரு. நடிகர் சூரிக்கு பதில் இந்த இவர் கதாபாத்திரத்தை போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. நடிகர் சூரியே இந்த திரைப்படத்தை நடிச்சா கூட படம் ஓடாது. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா இந்த திரைப்படம் சூரியன் நடிச்சாலும் ஓடாது. ஏன்னா இந்த திரைப்படத்தை கதையே இல்லையே. எப்போ சுத்தம் எந்த நடிகர் நடிச்சாலும் இந்த திரைப்படம் ஓடாதுங்க. அதான் சொல்லுவேன். இந்த 2 பேரும் ஆப்போசிட் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அந்த இவர் கதாநாயகனுக்கு எப்பப்பாவது ரீல் போடணும் சொல்லிட்டு ஒரு ரீல் போட்டுனே இருப்பாரு கதாநாயகன். இவங்க ஒரு பக்கம் மார்க்கெட் பாண்டியன் சொல்லிட்டு அவங்க தலையை ஒருத்தர் வெட்டிடுவாங்க. அந்த தலையை திடீர்னு வந்து அவங்க லிமிட்ல இருந்து போயிடுது. இது ஏன் லிமிட்டோட தலை, நான் தான் கண்டுபிடிக்கணும்ட்டு. அது அப்போ தான் இன்னொன்று கேரக்டர் என்ட்ரு ஆகி தலைக்கறி வேணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்லியும் போங்க. தலைக்கறி வந்துச்சு நினச்சின்னு இருப்பாங்க அவங்க. ஆனால் தலையை வெட்டி மார்க்கெட் பாண்டியனோட தலையை வெட்டி அவர் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை கொடுத்தது தெரியாத அளவுக்கு கூட இது தலைக்கறி தான் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் தலையை மாற்றி நிற்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த தலை அதுக்கப்புறம் தான் தெரியும் கிளைமேக்ஸில். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வந்து கூப்பிட்டு, அதாவது கதாநாயகி அவங்க தான் வந்து ஒரு மேலதிகாரி ஏசியாக இருக்காங்க. கமிஷனர் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு நீங்கள் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த ஆப்ரேஷனை நீங்கள் தான் பண்ணணும், இதுக்காக நீங்கள் யார் வேணும் நீங்கள் வந்து டீமில் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க டீமை வந்து போட்டுக்கிறாங்க. யார் டீமு? நம்ம கதாநாயகன் விமல், அவங்க கூட ஒரு 2 லேடி போலீஸு, சிங்கப்புலி, இவங்கெல்லாம் போட்டு வந்து கதையை வந்து நான் அடிக்கிறாங்க. கதையை நவுத்த வர முடியாத அளவுக்கு. இப்படிப்பட்ட கதையாக இருந்தானா ஏன் வந்து ப்ளூ ஷர்ட் வந்து கவர மாட்டாரு? இப்படிப்பட்ட ஒரு கதை அது, இப்படி ஒரு கேடு கட்ட கதையாது. இந்த பக்கம் ஒரு கதை போகுது, அந்த பக்கம் ஒரு கதை போகுது. கட்சியில் எதிர்பார்க்காம பார்த்தா மினிஸ்டரோட பையனை வந்து சுட்டுறாங்க. அந்த மினிஸ்டர் பையனை சுட்டது யாருன்னா நம்ம கதாநாயகனோட விமலோட ஃப்ரெண்டு தான். அவர் ஏன் மினிஸ்டர் பையனை சுட்டாரு, எதுக்கு சுட்டாரு, ஏன் சுட்டாரு? இந்த ஒரு கேடுகட்ட ஒரு கதையே இல்லாத திரைப்படத்துக்கு 2 ஹவர் வந்து லாஸ்ட்டில் இந்த திரைப்படத்தை இப்படி சொல்கிறாங்க. அவர் ஏன் சுட்டார், எதுக்காக சுட்டாருன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர் வந்து லாக்கரில் ஒரு முக்கியமாக லாக்கர் வச்சுருப்பார். அதாங்க இந்த ஏடிஎம்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸுக்கு எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் நடிகருமான ஆர் உதயகுமார் பண்ணியிருக்காரு. அந்த ஆர் உதயகுமார் பண்ணி அந்த கேரக்டரில் லாக்கர் சாவி வந்து ஆகணும், இல்லை உன் ஆட்சியே வந்து உன்னை நான் கலைச்சிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த லாக்கரை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த லாக்கரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இவங்ககிட்ட மினிஸ்டர் வந்து மறுபடியும் அவருக்கு ஆட்சி இருக்குதா இல்லையா? இந்த திரைப்படத்தை இப்படி தான் திரைக்கதையாக கொண்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்தை கிளைமேக்ஸ் ஆடியன்ஸுங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆமாம், கிளைமேக்ஸை வந்து 2 ஹவர் படம் ஓடுது, 2 ஹவருக்கு மேலே ஓடுதுங்க. கிளைமேக்ஸில் தான் திருப்பு முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மட்டமாக முடிச்சு ஜனங்களும் ஏந்து அமிச்சாங்க. டைரக்டர் எழில் அவர்களுக்கு மூளை மகி போனது உறுதி. அதாவது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று நல்லா பண்ண கற்றுக்கணும் எழில் அவர்களே. இல்லைன்னா வந்து பண்ணாதீங்க. நீங்கள் தயாரிப்பு பண்ணுங்க. வேற யாராவது நல்ல இருக்கிற டைரக்டரா, இப்போ இருக்க நியூ ஜெனரேஷன் டைரக்டரா சான்ஸுக்கு வந்து சுற்றி நிற்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து செலெக்ஷன் பண்ணி டைரக்டர் பண்ணுங்க. நீங்கள் பண்ணாதீங்க தயவுசெய்து, உங்களுக்கு மூளை மகிப்பிச்சு. ஆமாம், நீங்கள் இனிமேல் ஒதுங்கினுங்க. கதை திரைக்கதை வசனம் ஏக்கத்துக்கு நீங்கள் லாக்கி இல்லை, ஒதுங்கினுங்க. ஜனங்க ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இந்த தேசிங்க ராஜா 2 படத்தை பூன்னு காரி துப்புறான். நான் துப்புல, பப்ளிக் தான் துப்புறாங்க இந்த திரைப்படத்தை. நியாயமா எழில் அவர்களே? 190 ரூபா டிக்கெட்டு, 170 ரூபா டிக்கெட்டு நியாயமா? இது நாங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த திரைப்படத்தில் ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லையே. விமல் அவர்கள் எதுக்கு தான் நடிக்கிறான்னு தெரியல. அவர் நடித்த படம் எல்லாம் வரிசையாக ஃபைலு. பரமசிவன், ஃபாத்திமா, இந்த திரைப்படம், அந்த திரைப்படம், ஓடிடி ரிலீஸ் ஆன படம், ஜெய் காளி, ஓம் காளின்னு ஒரு படம் வந்தது. இதுலையா திருப்பு மணி ஆகுமா, அதிலையா திருப்பு மணி ஆகும்னா விமலுக்கு வந்து மூளை மங்கி போய் நடிக்க தெரியலையா, இல்லை கதையை வந்து தேர்ந்தெடுக்க தெரியாமல் இவங்க டேரக்டர் சொன்ன உடனே சூப்பராக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு திமிர்லையும் மமதையிலையும் நடிகர் விமல் அவர்கள் கோட்டை விட்டாரா இல்லையான்னு தெரியல. நடிகர் விமல் அவர்கள் ஒரு நல்ல நடிகர். ஏன் அப்படி அவரை வச்சு இப்படி ஏற்கிறாங்க, ஏன் அவரே இப்படி நடிக்கிறாருன்னு தெரியல. இந்த திரைப்படத்தை நான் சொல்றது உண்மையாக இருந்தா திரை விமர்சனம் கொடுக்கலாம், இப்படி தான் ஏன் கொடுப்பான். அவன் கொடுக்கட்டும். அவன் எங்காவது உட்காந்து அசால்ட்டா பேட்டி கொடுத்துருக்கான், ரிவ்யூ கொடுத்துருக்கான், நம்ம அதை பார்த்துட்டு போது படம் போகாம இருக்குமா அப்படின்னு நினச்சா போங்க. 190 ரூபா 70 ரூபா கொடுத்து ஃபேமிலியோடு போய் படத்தை பார்த்து நல்லா வந்து
திட்டிட்டு வெளியே வாங்க டேரக்டரை, இப்படிப்பட்ட திரைப்படத்தை ஏன் நம்ம பார்த்தோம், துட்டு போச்சே, நம்மளோட டைம் போச்சே, வேஸ்ட்டு போச்சேன்னு சொல்லி தடிந்திரத்துவம் போட்டு தாராளமாக இந்த திரைப்படத்தை வந்துருங்க. இதுதான் இந்த திரைப்படத்தோட கதை. யாரோட நடிப்புமே இந்த திரைப்படத்தில் நகைச்சுவை மொத்தம் ஒரே ஒரு சீன் மட்டும் சிரிப்பாகுதுங்க. கதாநாயகி ஒரு மேல் அதிகாரி, அவர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா கன்ஸையும் எல்லாத்தையும் லோட் பண்ணி குண்டை லோட் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற ரைட்டர் என்ன பண்ணுவார்னா, இவர் மேலே ரொம்ப, அவர் பேர் தங்கப்பதக்கானுவாங்க கதாபாத்திரத்து பேர், அவர் கண்டிப்பாக கன்னை லோட் பண்ண வருவார் அப்படின்னு சொன்ன உடனே கட்சியில் அவர் நிற்கிறது எப்படின்னா, கன்னை லோட் பண்ணி வர மாட்டார், அவரோட எல்லா வண்டிகளோட புல்லட்டை பெட்ரோல் போட்டு லோட் பண்ணி வருவார். அந்த ஒரு சீன் மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் ஒரே ஒரு சீன் வராது, அவர் ஃபுல்லாக எல்லாரும் தோட்டா கட்டியிருப்பான்னு நினைப்பாங்க, ஆனால் அது தோட்டா இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கைட்டுவார், பிரியாணி பொடி, மசாலா பொடி இதெல்லாம் போட்டு மொட்டை ராஜேந்திரன் பண்ணி நிற்பார். இதுதான் கொஞ்சம் 2 சீன் சிரிக்கிற மாதிரி இது கண்டிப்பாக. மற்றபடி எத்தனை நடிகர்கள் இருந்தாலும், இந்த நகைச்சுவை நடிகர் இருந்தாலும் யாருமே சிரிப்பு அளவுக்கு நடிக்கவும் இல்லை. பப்ளிக்கை சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி முயற்சி பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் அவங்க முயற்சி ஒர்க் அவுட் ஆகவில்லை. இப்படிப்பட்ட கேவலமான திரைப்படத்தை பற்றி நான் கதைத்துறை விமர்சனம் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணுமா பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இது உங்ககிட்டவே விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தேசிக் ராஜா 2 திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொலிகள் பிடித்திருந்தா மறக்காம கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா கமெண்ட் பண்ணுங்க.